அதுக்கு இந்த நோட் 1ல சாட்டிஸ் 12% வரைக்கும் எக்ஸம்டட், 9.5% வரைக்கும் எக்ஸம்டட், விச் மீன்ஸ் கான்ட்ரிபியூஷனா இருந்தா இன்ட்ரெஸ்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட் 1 ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரெண்டா செக்ரிகேட் ஆயிருக்கு. நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்டா செக்ரிகேட் பண்ணி அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கான ஐடியாலஜி சென்ஸ் எவ்வளவு தாண்டினா இந்த அக்கௌண்ட்குள்ள போகும், எவ்வளவுக்குள்ள இருந்தா இந்த அக்கௌண்ட்குள்ள போகும். இட் மீன்ஸ் 2,50,000 ஆர் 5 lakhs அதுக்குள்ள இருந்தா நான் டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷனுக்குள்ள போகும், அதுக்கு மேல இருந்தா டாக்ஸபிள் கான்ட்ரிபியூஷனுக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுட்டீங்கன்னா எது எது ஃப்ளோ சார்ட் மாதிரி போடணுமோ அது எது ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கலாம். எது எதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எழுதுமோ அதெல்லாம் நோட்ஸ்ல எழுதிக்கலாம். டேபிள் காலம் மாதிரி போடுறது டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுபடி நீங்க பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி தேரி பேப்பர் எல்லாமே ஃப்ளோ சார்ட் போடுவாங்க. ஓகேவா? ஃப்ளோ சார்ட் போடுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க. அது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அகைன் அண்ட் அகைன் எழுதி பார்த்துட்டே இருங்க. அந்த ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு அதை மறுபடியும் ரீஃபைன் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஒரு லைன் பெருசா எழுதியிருக்கேன், அந்த லைனை வந்து இன்னும் ஒரு ஷார்ட்கட்ல மாத்தணும். அது அந்த ஒரு லைனை ஒரு வேர்ட்ல கொண்டு வந்துடலாமா, அந்த மாதிரி திங்க் பண்ணணும். ஓகே, ஒரு 5 டாபிக், அஞ்சு டாபிக் லெசன்ஸ், ஒரு ஹெட்டுக்குள்ள ஒரு 5 சப்ஹெட் இருக்கு. அந்த 5 சப்ஹெட்டையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதை ஒரு வேர்டா மாத்தி அந்த 5ல ஏதாவது ஒரு வேர்டை எடுத்து அந்த 5 ஒண்ணு சேர்த்து ஒரே வேர்டா மாத்தி நான் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நோட்ஸை வந்து திரும்ப திரும்ப ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த ஃபயர் மட்டும் எனக்கு விட்டுற வேண்டாம். பக்காவா அப்படியே கூடவே வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்காகவே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முடிச்சிட்டோம், அடுத்து முடிச்சிட்டோம், அடுத்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுல எத்தனை பேஜ் முடிச்சிருக்கோம்? 149 இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுல ஒரு 50 பேஜஸ் கணக்கு வச்சா கூட நம்ம கிட்டத்தட்ட 200 பேஜஸ் பக்கம் டிடி முடிஞ்சு வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட யாருன்னா வந்து இதை பத்தி கேட்டாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா இப்போ நம்மளால இதை சொல்ல முடியும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இதை சொல்ல முடியுன்ற லெவல் தாண்டி இதுல நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு நம்ம போகணும். ஸோ அது வந்து டே டு டே நம்ம படிச்சுட்டே இருந்தா தான் வரும். ஓகேவா? சொல்லாச்சா? ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சா நீங்க இதெல்லாம் படிக்கும் போது நேற்று? அமைதியா இருக்கீங்க. சரி, ஓகே, நான் வந்து எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஸ்டாப் பண்ணி. ஓகேவா? ஸோ அப்போ சம் போகலாம் டைரக்டா. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் சில பேர் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. மைட் பி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ நான் இப்போ ஒர்க் அவுட் பண்றேன். இல்லுஸ்ட்ரேஷன் 32 ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க? Mr. X has the following salary structure. Okay, basic pay 10,000 per month, DA 1,000 per month, commission fixed 2,000, entertainment allowances 2,000 per month. கமிஷனுக்கு பெர்சன்டேஜ் ஏதாவது கொடுத்துருக்கானா? ஸோ எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ டேரக்டா நீங்க இது எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸ் கான்ட்ரிபியூட்டட் 2,000 டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். எக்ஸ் என்பது யாரு? எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட்டட் 20,000 ப்ராவிடன்ட் ஃபண்ட். எம்ப்ளாயர் ஆல்சோ மேக் த மேட்சிங் கான்ட்ரிபியூஷன். அப்போ எம்ப்ளாயர் 20,000, எம்ப்ளாயி 20,000, ரெண்டு பேரும் 20,000 வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கம்ப்யூட் கிராஸ் டாக்ஸபிள் சேலரி இஃப் Mr. X is a government employee and such provident fund is a statutory provident fund. Government employee na SPF. Mr. X is an employee of Y Limited and such fund is recognized provident fund RPF. Mr. X is an employee of Z Limited and such fund is a unrecognized provident fund. மொத்தம் 3 கேஸ் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னும் போது இதெல்லாம் மறுபடியும் அடிச்சிடுறேன். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு இதே இதெல்லாம் ஞாபகம் வரணும். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் நம்ம நேற்று ஒரு நோட்ஸ் எடுத்தோம். ஸோ ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் நாட் டாக்ஸபிள், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எலிஜிபிள் அண்டர் 80C, இன்ட்ரெஸ்ட் நாட் டாக்ஸ், லம்சமா வித்ட்ரா பண்ணதாலும் நாட் டாக்ஸ். அப்போ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டும் 80Cல டிடக்ஷன் இருக்கு. ஓகே,
ஆல்வேஸா கேஸ் ஏ. இதுல இன்ட்ரெஸ்ட் பத்தி எதுவும் பேசல பாத்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் பத்தி எதனா பேசியிருக்கானா? நோ. கான்ட்ரிபியூஷன் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கான், இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசல. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் பேசிக் வந்து 10,000 பர் மந்த், 10,000 இன்டூ 12. கமிஷன் 2,000 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். டியர்னஸ் அலவன்ஸ் 12,000, என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் 2,000. ஹியர் இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போ என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்க்கு டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இவன் கிராஸ் சேலரி வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கான், நெட் சேலரி பக்கம் போல. கொஸ்டின்ல கிராஸ் சேலரி தான் கேட்டிருக்கானா? மேட்சிங் கம்ப்யூட் கிராஸ் சேலரி தான். கம்ப்யூட் கிராஸ் சேலரி, நெட் சேலரி கேட்கல. ஓகே, அப்போ டிடக்ஷன்ஸ் பக்கம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து என்னப்பா, என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,000 பர் மந்த், 2,000 இன்டூ 12. அப்புறம் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகும்? 20,000. லெஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் லெசன்ஸ் இது நாட் டாக்ஸபிள் தானே? எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நாட் டாக்ஸபிள் தானே? அப்போ 20,000 மறுபடியும் லெஸ் ஆயிரும். லெஸ் ஆயிருச்சுன்னா இங்க நில் ஆயிரும். புரிஞ்சுதா? அப்போ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ காட் 1,58,000. எம்ப்ளாயி இது ஏன் ஆட் ஆகல அப்படின்னா, எம்ப்ளாயி அந்த 20,000 எதுல இருந்து கட்டுவான்? அவனோட சேலரில இருந்து தானே கட்டுவான். அப்போ லெசன்ஸ் அது டைரக்டா டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள், ஏடிசி டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகும். இங்க ஆட் ஆகாது, ஆல்ரெடி அது சேலரில டிடக்ட் ஆகி தான் இருக்கும். சேலரில டிடக்ட் ஆகி தான் வரும். பேசிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு அவனுக்கு கைக்கு அவ்வளவுதான் வரும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணலாம்னா ஏடிசி டிடக்ஷன்ல அதை காமிச்சிருவான். விச் மீன்ஸ் நெட் சேலரி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா ஏடிசி டிடக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஏடிசி டிடக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிஎஃப் வந்து என்னன்னு புரியும். பட் ஏடிசி டிடக்ஷன்ஸ்ல அதை நம்ம கிளைம் பண்ணிக்கோம். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஏன்னா சேலரியில மேல ஏன் அது ஆட் ஆகல? இப்போ எம்ப்ளாயர் இது மட்டும் இங்க ஆட் ஆகுதுன்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இங்க ஆட் ஆகுதுன்னா, எம்ப்ளாயி இது ஏன் ஆட் ஆகல அப்படின்னா, எம்ப்ளாயி சேலரியில இருந்து தான் அது கட்டுவான். புரியுதா? அவன் சேலரி வாங்கினாதான் அவனுக்கு காசு எம்ப்ளாய்க்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இது நான் சொல்ல வர்றது? இப்போ இப்போ நான் வந்து கட்டுறேன், எனக்கு வேற எந்த சோர்ஸும் இல்ல, நான் ஒரு சேலரி பர்சன் தான். அப்போ நான் இப்போ பிஎஃப் நான் போய் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு எந்த சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும்? நான் எனக்கு சேலரி கையில வாங்கினதுக்கு அப்புறமா தான் என்னால பிஎஃப்க்கு கட்ட முடியும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் சேலரி வாங்குற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால இங்க வந்து எம்ப்ளாயி இது ஆட் ஆகல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எம்ப்ளாயி இது ஏன் ஆட் ஆகலன்னு. ஓகேவா? ஏன்னா எம்ப்ளாயர் தான் எப்பவுமே ஆட் ஆகும். ஏன்னா நம்ம படிச்சிட்டு இருக்கிறது பெர்குசிட்ஸ். பெர்குசிட்ஸ் அப்படின்னும் போது என்னது? எம்ப்ளாயர் வந்து ஒரு நான் மானிட்டரி பெனிஃபிட். சென்ஸ் இது மானிட்டரி பெனிஃபிட் தான். பட் ஆனா இப்போ கொடுக்காம ஃபியூச்சர் யூஸ்க்காக கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ எம்ப்ளாயர் தான் இவ்வளவு நேரம் நம்ம ஆட் ஆகும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சேலரியில. எம்ப்ளாயர் எம்ப்ளாயர். ஓகே, ஸோ அதனால இங்க எம்ப்ளாயர் தான் ஆட் ஆகும். அடுத்து கேஸ் பி, ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் 12% எக்ஸம்டட் கான்ட்ரிபியூஷன்ல. இன்ட்ரெஸ்ட் இருந்தா 9.5% எக்ஸம்டட். அதே மாதிரி இந்த 9.5%க்கும் ஒரு லிமிட் வச்சிருந்தான். என்ன லிமிட்? 2,50,000, 5 lakhs ஒரு லிமிட் வச்சிருந்தாலே இன்ட்ரெஸ்ட் நோட் 1 போய் பார்க்க சொல்லியிருந்தான். ஸோ இதுக்கு நோட் 1 இங்க கொடுத்துருக்கான். லம்சம் வித்ட்ராலா இருந்தா நோட் 3, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நோட் 3க்கு என்ன 5 years வந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதான் நோட் 3 எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இங்க வந்து மினிமம் 500 வரைக்கும் நம்ம பண்ணணும்னு நினைச்சு. ஓகே, சோ இது 12.5% வரைக்கும் எக்ஸம்டட். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், 9.5% வரைக்கும் எக்ஸம்டட். அதே மாதிரி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 9.5% வரைக்கும் எக்ஸம்டட். பட் ஹியர் டு சி த சப்ஜெக்ட் டு நோட் 1. நோட் 1ல என்ன இருந்துச்சு? 2,50,000, 2.5 lakhs, அப்புறம் 5 lakhs இருந்துச்சு இல்லையா? சோ அந்த 2.5 அப்படிங்கிறது வித் எம்ப்ளாயரோட, 5 lakhs அப்படிங்கிறது வித்தவுட் எம்ப்ளாயரோட. கரெக்டா? எம்ப்ளாயர் இஸ் நாட் கிவன் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் இஸ் கிவன் கான்ட்ரிபியூஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ அதுதான் இங்க கொடுத்துருக்கான் அந்த நோட் 1. அதுக்கப்புறம் லம்சமா இருந்தா நோட் 3. இந்த நோட் 3ல என்ன பார்த்தோம்? 5 years வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அந்த கண்டிஷன்ஸை. ஸோ ஹியர் அவங்க வெறும் கான்ட்ரிபியூஷன் பத்தி தான் பேசுறாங்க, இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசல. அப்போ உங்களுக்கு இந்த 12% எக்ஸம்டட் தெரிஞ்சா போதும். ஓகே, 12% எக்ஸம்டட் அப்படின்னா எம்ப்ளாயர் தான் ஆட் பண்ணுங்க. எம்ப்ளாயர் எவ்வளவு கொடுத்தாரு? 20,000 ரூபாய் கொடுத்துருக்காரு.
20,000 ரூபாயில இப்போ நம்ம 12% வந்து எக்ஸாம் பண்ண போறோம். எக்ஸாம் பண்றோம்னா 12% ஆஃப் salary. ஸோ salary பர்பஸ்க்கு நம்ம என்னென்ன எடுத்துப்போம்? பேசிக்ஸ் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன் இன் கேஸ் இட்ஸ் ஃபிக்ஸ்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க உங்க புக்ல பின்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ பேசிக்ஸ் எடுத்தாச்சு. கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா நில்லுன்னு எடுத்திருப்பான். டேர்ன் ஓவர் கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தால் மட்டுமே கமிஷன்ஸ் நீங்க எடுத்துக்கணும். நம்ம வந்து இங்க பார்த்தோம். அதனாலதான் உங்க புக்ல மறுபடியும் நான் வந்து பின்னாடி போனேன் கமிஷனுக்கு. இதோ இங்க பாருங்க. கமிஷனுக்கு வந்து அவன் மென்ஷன் பண்ணிருக்கான் as a fixed percentage on turnover அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். they didn't give the turnover. அங்க அவங்க டேர்ன் ஓவரே கொடுக்கல, பெர்சன்டேஜ் கொடுக்கல. கமிஷன் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரியும் கமிஷன்லயும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ்ல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கமிஷன் வந்து ஃபிக்ஸ்டு டேர்ன் ஓவர்ல தான் எடுக்கணும். நம்ம கிட்டத்தட்ட கிராஜுவிட்டி பார்க்கும்போதுல இருந்து ஃபார் கால்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம கமிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா டேர்ன் ஓவர்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும்டா, அதுதான் எடுக்கணும். அடிஷனலா அவன் கமிஷன் செப்பரேட்டா தனியா கொடுத்துருப்பான், அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. அது நம்மளுக்கு இரலவெண்ட். எதுக்கு இரலவெண்ட்? ஃபார் கால்குலேஷன் பர்பஸ்க்கு அது இரலவெண்ட். எப்படி ஃபார் திஸ் சேலரி, ஃபார் இந்த சேலரி உள்ளுக்குள்ள ஒரு சேலரி கால்குலேட் பண்றோம் இல்லையா, அந்த சேலரிக்கு அது இரலவெண்ட் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ தட்ஸ் வை தே டேக் த நில். அதர்வைஸ் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவன் இங்க அமௌண்ட் எடுக்கல, நில் கொடுத்துட்டான். ஸோ டேனா அலவன்சஸ் 12,000. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 1,32,000 கிடைக்கும். இப்போ 1,32,000 into 12%. தட் மச் யூ எக்ஸம்டட் நோ. 1,32,000 into 12%. எவ்வளவு வருது? கால்குலேட்டர். 1,32,000 into 12%. It's almost 15,840. கரெக்டா? ஸோ 15,840 முடிஞ்சா. ஸோ இதை நீங்க எக்ஸாம் பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணீங்கன்னா 4,160. இது வந்து ஆர்பிஎஃப், ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். இது வந்து எஸ்பிஎஃப், ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட். அடுத்த கேஸ்ல பாக்குறது அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். ரைட்டா? ஸோ ஆர்பிஎஃப் முடிஞ்சா. ஆர்பிஎஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கான்ட்ரிபியூஷன் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம், அதனால கான்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாட் டாக்ஸபிள் தான். அதே மாதிரி ஏடிசியோ நாட் எலிஜிபிள். ஒரே ஒரு கேஸ்ல மட்டும்தான் இந்த நோட் 2 பார்க்க சொல்லியிருந்தான். இந்த நோட் 2ல என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? மொத்தம் வந்து 4 டேபிள் காலம் போட்டோம். 4 டேபிள் காலம் போட்டோம். என்னென்னது? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட். இந்த எழுதுறதுக்கு எழுதாமலே இருக்கலாம் மாதிரி இருக்கு. அதுக்கும் இங்க நோட்ஸ் எடுத்தோமா? இதோ எடுத்திருக்கும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நேற்று பார்த்தோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனா இருக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் டாக்ஸபிள். எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் நாட் டாக்ஸபிள். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் டாக்ஸபிள் அண்டர் த சேலரி. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கும்? இங்க வருது இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுக்கும் அண்டர் த சேலரியில டாக்ஸபிள் ஆகும் சொன்னேன். ஏன்னா இதோட பிரின்சிபல் இதுதான். இதோட அம்மா யாரு அப்படின்னு கேட்டா இதுதான். எம்ப்ளாயரோட இன்ட்ரெஸ்ட் இது கிட்ட இருந்தா வந்துச்சு. ஸோ இதுதான் இதுக்கான பிரின்சிபல். அதே மாதிரி இவனுக்கான பிரின்சிபல் இந்த ஐஎஃப்ஓஎஸ் நான் இங்க போட்டிருக்கேன் இல்லையா, இவனுக்கான பிரின்சிபல் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா அவனுக்கு ஊரும் இல்ல பேரும் இல்ல, அதனால அது ஐஎஃப்ஓஎஸ் போயிடுச்சு. ஏன்னா அதோட பிரின்சிபல் வந்து நாட் டாக்ஸபிள், ஆக்சுவலி நாட் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. ஸோ அதனால ஐஎஃப்ஓஎஸ் கீழே போயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பார்த்தோம். 4 என்னென்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாட் டாக்ஸபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நாட் டாக்ஸபிள் ஆனதுனால இது ஐஎஃப்ஓஎஸ் கீழே போயிடும். இது டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. ஸோ அதனால இந்த இன்ட்ரெஸ்டும் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. ஓகே, திஸ் ஆர் த 4 criteria. For URPF lump sum withdrawal, இது உங்க சமூகம் இப்ப தேவைப்படாது, பட் ஆனா இதை நான் ரிமெம்பர் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, மத்த எல்லாமே வந்து நாட் டாக்ஸபிள், நாட் எலிஜிபிள் ஃபார் ஏடிசி எல்லாமே அதுதான். ஓகே, ஸோ அப்போ சம் எடுத்துப்போம். 1,22,000, 12, 24,
20,000 நாட் டாக்ஸபிள்னு பார்த்தோம் இல்லையா, எல்லாமே நாட் டாக்ஸபிள் தான். எம்ப்ளாயி அதே மாதிரி ஏடிசியூ நாட் எலிஜிபிள். ஸோ ஆப்வியஸா மறுபடியும் 20,000 மைனஸ் பண்ணுங்க, நில் வந்துடும். ஸோ 1,58,000 அண்டர் யூஆர்பிஎஃப். ஓகேவா? 32 புரிஞ்சா? அடுத்து 43. ஓகே, யூ ஹாவ் திஸ் சம். இந்த சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓவராலா இருக்க மாதிரி இருக்கு, பார்ப்போம். ஹோல் சம் 32 புரிஞ்சது இல்லையா? 32 ஆல்மோஸ்ட் எந்த டவுட்டும் வராது, ஏன்னா வெறும் கான்ட்ரிபியூஷன் பத்தி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு 33. ஸ்ரீ ராம் பிரசாத் ரிட்டையர்ட் ஆன் 1/7/2023. 1/7/2023. உங்க புக்ல வந்து எதனா இயர் மாறி இருக்கா? இயர் மாறிச்சுன்னா இங்க எல்லாமே மாறும். ஸோ அதனால இப்போ இயர் மாற்ற வேண்டாம். நான் ஆஸ் பர் திஸ் இயர் அதை வச்சு போறேன். ஓகே, உங்க புக்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு டபுள் செக் பண்ணிக்கோங்க, ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எந்த வருஷத்துல அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா 2023-24 ரிட்டையர் ஆகுறாரு. இந்த இயர் he received from his provident fund 3 lakhs as a lump sum consisting of. ஓகே, 3 லட்சம் ரூபாய் லம்சமா. இப்போ லம்சம்க்கு வந்துட்டாங்கப்பா. லம்சமா வந்து எடுத்திருக்காரு. கன்சிஸ்டிங் ஆஃப் எவ்வளவு கன்சிஸ்ட் ஆயிருக்காங்க 3 லட்சத்துல? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஒரு 1,25,000, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஒரு 1,25,000. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே 1,50,000 2,50,000 தானே வருது. 1,00,000 2,50,000 தான் வருது. கரெக்டா? இப்போ பேலன்ஸ் 50,000 அப்ப என்னவா ரிசீவ் பண்ணிருப்பாருன்னா, மை அசம்ஷன் மைட் பி இட்ஸ் இன்ட்ரெஸ்ட், மைட் பி இட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அப்போ 25,000 எம்ப்ளாயர், இது 25,000 எம்ப்ளாய், இது இப்படி இருக்கலாம். அசம்ஷன் தான். ஓகே, நான் இன்னும் உள்ளெல்லாம் தெளிவா போல. ஸோ 50,000 வந்து ஒரு அசம்ஷன் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்க வந்து டேலி ஆகல. மொத்தமா வந்து 3 லட்ச ரூபா ரிசீவ் பண்ணிருக்காரு. 1,25,000 1,25,000 ஆல்மோஸ்ட் 2,50,000 தான் வருது. அப்போ பேலன்ஸ் இருக்க 50,000 என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த டவுட்காக நான் இன்ட்ரெஸ்ட் வைக்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் எப்படி இப்போ ஈக்குவலா செக்ரிகேட் பண்ணனா, ரெண்டு பேர் கான்ட்ரிபியூஷனும் 1,25,000 1,25,000 இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கும். ஸோ 25,000 25,000. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து கீழே சிலது கொடுத்துருக்கான். மென்ஷன் த ட்ரீட்மெண்ட் அமௌண்ட் ஸோ ரிசீவ்ட் இஃப். ஓஹோ, இது ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துட்டு இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இன் கேஸ் இது வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் யூஆர்பிஎஃப். யூஆர்பிஎஃப்க்கு நம்ம மொத்தம் 4 பார்த்தோம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். அதுதான் இங்க கொடுத்துருக்கான். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, இன்ட்ரெஸ்ட். இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்வியஸா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் என்னாச்சு? 1,25,000 taxable as salary. இந்த 1,25,000 not taxable. 2,50,000 taxable as salary. 2,50,000 taxable as income from other sources. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? இங்க கொடுத்துருக்கான் பாரு, ஈக்குவலி டிவைடட் அந்த அசம்ஷன் நான் எடுத்தேன்றத நோட்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி அசம்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அசம்ஷன் கொடுத்தாலும் ஓகே, நோட்னு கொடுத்தாலும் ஓகே. கீழே இந்த சம் முடிஞ்ச உடனே எப்படி கீழே கொடுத்துருக்கான், இதே மாதிரி நீங்க எடுக்கிற அசம்ஷனுக்கும் சம் முடிஞ்சுட்டு கீழே நோட்டோ இல்ல அசம்ஷனோ போட்டு நான் இது இப்படிதான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ த சேம் வே தே ஆர் டூயிங் திஸ். இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. எல்லாரும் கேட்பீங்களே, ஆனா அசம்ஷன் நான் எப்படி எழுதுது, என்ன வேர்டு யூஸ் பண்றது, என்ன டேர்ம் யூஸ் பண்றது அப்படின்ட்டு குரூப் எழுதும் போது நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. இல்லையா? இதே மாதிரிதான் நோட் போட்டியா, total amount received 2 lakhs, employer and employee contribution together is 2,50,000. So the balance 50,000 is interest. As employer and employee contribution equal amount, hence the interest is also divided equally. அவ்வளவுதான். ஸோ அந்த டேர்ம்ஸ் பாத்தீங்களா எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்கானு. நம்மளுக்கு வந்து நம்ம மைண்ட் எப்படின்னா சொல்லும், இதுதான் நாங்க நடந்திருக்குன்னு. பட் அது வேர்டிங்ஸ்ல கொண்டு வரும்போது நம்ம இங்கிலீஷ்ல கொண்டு வருவோம். அதுவும் ஓகே தான், நான் அது வந்து தப்புனே சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் நம்மளால எழுத முடியும். பட் தே ஆர் யூசிங் திஸ் வேர்ட்ஸ். ஸோ ஹென்ஸ் then divided equally like this. இந்த hence so இந்த மாதிரி அந்த வேர்ட் வந்து எங்கெங்க வருது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாங்களே அந்த டேர்ம்ஸ், இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தெரியும் அதுல. அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீங்க நார்மல் இங்கிலீஷ்ல இருந்தாலும் அவன் வந்து மார்க் கொடுக்காமலாம் போக மாட்டான், கொடுப்பான். பட் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் ஹென்ஸ் சின்ஸ் இந்த மாதிரிலாம் சில அதை ஒக்காபுலரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணேயா அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் பேசினா ஓகே யா இஸ் அ ப்ரொஃபஷனல் அப்படின்னு நம்மளே நம்புவாங்க. ஓகேவா? நம்பணும். அடுத்து செகண்ட்
த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டா இருந்தா என்ன, ஆர்பிஎஃப் இருந்தா என்ன. ஆர்பிஎஃப் இருக்கும் அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்கணும், லம்சம் வித்ட்ரா. லம்சம் வித்ட்ராக்கு நம்ம என்ன பார்த்தோம், நோட் 3 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஆர்பிஎஃப் லம்சம் வித்ட்ரா நோட் 3 இங்க இருக்கு பாருங்க. நோட் 3, நோட் 3 என்ன, 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து டெஃபினட்டா என்ன பண்ணிருக்கணும், ஜாப்ல இருந்து இருக்கணும். அதே மாதிரி வேற ஏதாவது எம்ப்ளாயர் கிட்ட இருந்து சேஞ்ச் ஆயிருந்தாங்கன்னா அவங்களும் அதை சேஞ்ச் பண்ணிடணும். என்டையர் அமௌண்ட்டும் 80 CCD கீழே போயிட்டு அக்கௌண்ட்ல போய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். பிளஸ் வந்து வேற எதனா ஒரு ரீசன்காக அந்த 5 இயர்ஸ் கண்டினியூ ஆகாம இருக்குன்னா அது இல்லைனாலையோ இல்ல பிசினஸ் டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு, இல்லைன்னா எம்ப்ளாயி கையை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா. ஸோ நீங்க வந்து withdrawal shall be taxable in case வேற எதுனா இதை தாண்டி வேற எதுனா இருக்குன்னா as per unrecognized provident fund எப்படி taxable பண்ணும், அந்த 4 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா. இதோ இந்த 4 இது படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், taxable பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் எம்ப்ளாயர் ரிட்டையர் ஆஃப்டர் 23 years 7 months, 5 வருஷம் கழிச்சு தான்டா இது ஆயிருக்கான், அப்போ ஃபுல்லி எக்ஸாம்பிள் பண்ணிருக்கா. பி கேஸ் 4 years 7 months டியூ டு இஸ் பிளைண்ட்னஸ் இம்பாக்ட் இருக்கு. அவர் வந்து கண்ணு தெரியாமலே போயிடுச்சு, ஏதோ வேலை செய்யும்போது ஏதோ கண்ணில் அடி போட்டோ கண்ணு தெரியாம போயிடுச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல என்ன இல்லைன்னா அவர் மீறி போயிடுச்சு அப்படின்னா அப்பயும் ஃபுல்லி எக்ஸாம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம் 10-12. இங்க பாத்தீங்களா இந்த 10-12 வருது இல்லையா, இது எல்லாமே உங்களோட அந்த 4th சாப்டர்ல இருக்கும். நான் உங்க 4th சாப்டர் வந்து அதை விட்டுட்டு இங்க வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க 4th சாப்டர்ல அங்க இருக்கும். ஓகேவா, நீங்க அதை படிக்க வேண்டாம், அதே மாதிரி ஞாபகமும் வச்சுக்க வேண்டாம் இந்த 10-12. பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், இன்கேஸ் ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கீழே வருது, இல்னஸ்னால இருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் அப்படின்னு ஞாபகம் இருந்தா போதும். செக்ஷன் 10-12 அண்டர்ல தான் இது எக்ஸம்டட் அப்படின்னு நம்ம சொல்லணும், சொன்னா சூப்பர் தான். ஆனா அவ்வளவு சொல்லணும் அப்படின்னா அவசியம் இல்லை. செக்ஷன்ஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஒரு சில செக்ஷன்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன செக்ஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ல சொன்னேன், 288 AP ஞாபகம் வச்சுக்கிட்டா, ரிபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 87A ரிபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன செக்ஷன் மேஜரா சொன்னேன், டிடக்ஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24A 24B 16 இப்போ சேலரிஸ், இந்த மாதிரி சில முக்கியமான செக்ஷன்ஸ் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். பிளஸ் வந்து ஓவராலா ஹெட்டுக்கு எந்தெந்த ஹெட்டுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மட்டும். ஓகேவா, உள்ள இறங்கி இன்டெப்தா விஷயங்கள் செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டா நோ நீடட். ஓகே, அடுத்து பி முடிஞ்சு. சி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், எம்ப்ளாயி ரிட்டையர் ஆஃப்டர் 3 years 7 months service and joined another company having RPF, the old RPF balance has been transferred to new RPF. யா ஓகே, அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் எக்ஸம்டட், ஃபுல்லி எக்ஸம்டட். நம்ம பார்த்தோம் அடுத்த கேஸ், ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்து இன்னொரு எம்ப்ளாயருக்கு போச்சுன்னா ஃபுல்லி எக்ஸம்டட் கொடுத்துட்டானா, வேற ஏதாவது பண்ணிருக்கானா, வேற எதுவும் மென்ஷன் பண்ணல, ஃபுல்லி எக்ஸம்டட் தான். டி கேஸ் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆஃப்டர் 3 years 10 months சர்வீஸ் அண்ட் ஸ்டார்டட் ஒன் வித் டாக்ஸபிள் யூஆர்பிஎஃப் ஆஸ் பர் யூஆர்பிஎஃப். மேல எப்படி பார்த்தோமோ, since employee left the job before 5 years of service, hence amount received shall be taxable as a case of URPF. URPF எப்படி இங்க இப்படி taxable இல்லையா, இதே மாதிரி இங்க taxable ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், டன். ஓகே மேம், நைஸ். ஸோ இப்போ அடுத்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேவா, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஹாவ் டு பி ரிமெம்பர். Employer contribution to new pension scheme as specified 80 CCD is fully taxable under the head salary. However, the deductions is available 80 CCD, which means 80 CCD underல இது வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். லம்சம் வித்ட்ரால இருந்து அக்கௌண்ட்டுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அது ஒரு கான்செப்ட். பட் இந்த இடத்துல செப்பரேட்டா 80 CCD பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் எதனா பண்றாருன்னா, எம்ப்ளாயர் வந்து ஒரு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன், நாட் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயரே ஒரு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் யாருக்காக பண்றாரு, எம்ப்ளாய்க்காக பண்றாரு அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் த ஹிட் சாலரிஸ். ஓகே, அதுவுமே சாலரிஸ்ல வரும். 80 CCD கீழே டிடக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது சேலரியில ஆட் ஆகும், ஆட் ஆனதுக்கு அப்புறமா 80 CCD டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். 80 டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 CCD to in respect of employer contribution who is available to the assessee in irrespective of the regime under which is paid. ஓகே, 80 CCD மட்டும் தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாயிண்ட். நாங்க இப்போ ரீசெண்டா வந்து நாங்க ஒருத்தருக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதை நாங்க பார்த்தோம். 80 CCD மட்டும் உங்களால நியூ ரெசியூம்லயும் எடுத்துக்க முடியும், ஓல்டு ரெசியூம்லயும் எடுத்துக்க முடியும். 80 CCD மட்டும். ஓகேவா, மற்றபடி வேற எதுவும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி வேற எதுவுமே இருக்காது. 80 CCD மட்டும் வந்து உங்களால ஓல்டு ரெசியூம்லயும் எடுத்துக்க முடியும், நியூ ரெசியூம்லயும் எடுத்துக்க முடியும். ஓகே, அதுதான் அங்க சொல்லியிருக்கான். However, deduction under 80 CCD 1(1)(b) in respect of employee's contribution would be available to an assessee only if இங்க பாரு, எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா நியூ ஸ்கீம்லயும் எடுத்துக்கலாம், ஓல்டு ஸ்கீம்லயும் எடுத்துக்கலாம். ஆனா எம்ப்ளாயி
எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் இங்க பாருங்க, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இங்க பார்த்தோம். இப்போ எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் பாக்குறோம். எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா ஒன்லி ஆப் ஃபார் ஓல்ட் ரெஜிம். அந்த டிடக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஓல்டு ரெஜிம்ல இருந்தா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா ஓல்டுலயும் எடுத்துக்கலாம் ஆஸ் வெல் அஸ் நியூலயும் எடுத்துக்கலாம். பட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்குன்னா உங்களால ஓல்டு ரெஜிம்ல மட்டும் தான் எடுத்துக்க முடியும். யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். ஆச்சா, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவர் கார்பஸ் ஃபண்ட். இது நம்ம ஆல்ரெடி எங்கேயே பார்த்தோம்ல, அக்னிவர் கார்பஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா அதான் அந்த இதுப்பா அக்னிபாத் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம எங்கேயும் படிச்சுமே. யாருக்காவது ரிமெம்பர் ஆகுதா? எங்க படிச்சோம் அக்னிபாத் ஃபண்ட்? ஸ்டார்டிங்லேயே படிச்சோம்னு நினைக்கிறேன், சேலரி பேசிக்ஸ்ல. திருப்பி பார்த்துருவோமா? எங்க பார்த்தோம் இந்த அக்னிபாத் ஸ்கீம் சம்திங்? எங்க எனக்கு கான்ட்ரிபியூஷன் அதோ contribution made by central government in the previous year to the Agniwork Corporate Fund accounts and individual enrolled in Agrimark scheme referring 80CCH. ஸோ இதெல்லாம் என்ன சேலரியோட டெஃபினிஷன்ஸ்ல பார்த்தோம். இதுவும் ஒன் டைப் ஆஃப் சேலரி கீழே இதுவும் வரும். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் இதுக்கு எதனா பண்ணிருந்தாங்கன்னா 80CCH கீழே வந்து அவங்களோட டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். அதில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை தான் அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அப்போ டிடக்ஷன் சிசிஹெச் அங்கேயே பார்த்தோம். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் உட் பி அவைலபிள் டு அன் அசசி irrespective ஆஃப் த ரெஜிம். இதுக்கும் irrespective ஆஃப் த ரெஜிம் பிகாஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. ஹவவர் டிடக்ஷன் சிசிஹெச் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் உட் பி அவைலபிள் ஒன்லி ஃபார் ஓல்ட் ரெஜிம். மேலே கொடுத்துருக்க அதே கண்டிஷன் தான். பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் வாட் இஸ் த டிடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எதுக்கு வந்து இதை கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த அக்னிபாத் ஸ்கீம் இதுக்கு அண்டர்ல ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்னா ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ அமெண்ட்மெண்ட் ஆனதுனால அந்த ரெண்டு நியூ பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க, the amount or the aggregate of the amount of any contribution made to account of the assessee by employer in RPF or ATCCT in superannuation fund in excess of 7,50,000 in a previous year shall be taxable, which means இந்த 7,50,000 மேல எக்ஸஸா இருக்கு, இது மூணுத்தையும் சேர்த்து அப்படின்னா எக்ஸஸா இருக்கு அப்படின்னா shall be taxable, which means இப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆல்வேஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்பிஎஃப்ல இருக்கு அப்படின்னா என்ன பார்த்தோம், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தோம், நாட் டாக்ஸபிள் பார்த்தோமா? வாட் இஸ் திஸ்? இப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இங்க பாருங்க, ஆர்பிஎஃப்ல சாரி ஆர்பிஎஃப்ல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா 12% எக்ஸம்ப்டட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். பிளஸ் வந்து யூஆர்பிஎஃப் இருக்கு அப்படின்னா நாட் டாக்ஸபிள் பார்த்தோம். மற்ற எல்லாத்துக்குமே நாட் டாக்ஸபிள் பார்த்திருக்கோம். கரெக்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு கேஸ்ல மட்டும் 12% எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், அது ஆர்பிஎஃப்ல. மத்த எல்லா கேஸ்லயும் வந்து நம்ம நாட் டாக்ஸபிள் பண்றோம். அப்ப இங்க என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இன்கேஸ் வந்து இது எல்லாம் சேர்த்து ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், என்பிஎஃப் இல்ல அப்ரூவ் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் இது எல்லாம் சேர்த்து 7,50,000 மேல எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து மொத்தமா அப்படியே டாக்ஸபிள் ஆயிடும். 7 lakhs மேல போறது டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கா பாருங்க. There is a combined upper limit 7,50,000 in respect of employer contribution in a year to NPS, superannuation fund and recognized fund. Any excess contribution is taxable. So 7,50,000 ரூபாய்க்கு மேல எக்ஸஸா போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ மொத்தமா எவ்வளவு மேல போயிருக்கோ அது அப்படியே மொத்தமா வந்து டாக்ஸபிள் ஆகும். ஸோ ஒரு லிமிட் வச்சிருக்கான், 7,50,000 தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு லிமிட் வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த லிமிட் எப்படி நம்ம ரிமெம்பர் பண்றது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 5 lakh 2.5 lakhs ஒன்று பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட் லிமிட், ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 7.5 lakhs லிமிட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஒன்லி ஃபார் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் 7,50,000 ரூபாய்க்கு மேல போட்டுக்க கூடாது. அப்படி 7,50,000 ரூபாய்க்கு மேல போட்டிருக்காரு, எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா தென் தட் எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அதுல வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஆப்வியஸா வந்து 7,50,000 வரைக்கும் மேல போற மாதிரி இது வரைக்கும் எதுவும் சம்சம் இல்ல, வந்ததும் இல்ல. பெரிய பெரிய ஆளுங்க யாரா இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவரோட சேலரியே பல்கா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாருன்னு. ஆனா எம்ப்ளாயர் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எம்ப்ளாயிஸ் வேணா பண்ணுவாங்க. ஓகே, இங்க அவன் பேசிட்டு இருக்கிறது எம்ப்ளாயர் பத்தி தான். ஓகே, இங்க அவன் பேசிட்டு இருக்கிறது எம்ப்ளாயர் பத்தி தான்.
இதுவும் நம்ம அங்க படிக்கும் போது நான் சொன்னேன், எங்க பெர்க் சீட் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். கரெக்டா 7,50,000 வந்து எக்ஸஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இப்போ இதை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த அப்ரூவ்ட் சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது நத்திங், இந்த பிஎஃப் இதுக்கு அண்டர்ல வர்றது தான். ஓகேவா? இந்த அக்னிபாத் ஸ்கீம் பத்தி சொன்னானுங்க இல்லையா? இதுக்கு அண்டர்ல வர்றது தான் எல்லாமே. ஓகேவா? சோ அதுதான் வந்து அப்ரூவ்ட் சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சிருக்கான் அந்த சி பாயிண்ட்ல. சோ அது எல்லாத்தையும் சேர்த்து 7,50,000 தாண்டக்கூடாது. அதுதான் லிமிட். அது தாண்டிச்சு அப்படின்னா then that will be contribution will be fully taxable. Only employer contribution. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பர்க் சீட்ஸ்ல பார்க்கும் போதே பார்த்தோம். பர்க் சீட்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்? எம்ப்ளாயர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் போது தான் வரும். கரெக்டா? ஸோ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். 7,50,000 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்பர் லிமிட். ஓகேவா? அடுத்து the annual accretion like interest, dividend, etc. during the previous year to the balance at the credit of the aforesaid fund or scheme to the extent is related to contributant referred above shall be taxable. Okay, which means நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மேல பார்த்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு வரும். மேல பார்த்த பென்ஷன் 80CCDக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், 80CCHக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், RPFக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாம் நம்ம எப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து மேல ரெஃபர்ட் அபோவ்னா எப்படி நம்ம டாக்ஸபிள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் டாக்ஸபிள் ஆக போகுது அப்படின்றது தான் 4 பாயிண்ட். ஓகே, ஸோ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபர் பேலன்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அன்ரெகனைஸ்ட் இதுல இருப்பாரு. அது அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது உள்ள படிக்க போறதுக்கு முன்னாடி அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு எம்ப்ளாயர் வந்து பாத்தீங்கன்னா அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வச்சிருப்பாரு. ஓகேவா? அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னும் போது லெஸ் தென் 20 எம்ப்ளாயி கிட்ட அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அது மோர் தென் 20 எம்ப்ளாயா மாறிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி ஆஸ் பர் லா படி அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வச்சிருக்கணும். ஓகே, சோ அந்த மாதிரி ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வச்சிருக்கா மாத்துறாரு. அப்போ இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாரு அப்படின்னும் போது இந்த இடத்துல நாட் டாக்ஸபிள் இருந்துச்சு, இந்த இடத்துல 12% தான் எக்ஸம்டன் இருக்கு. அப்போ இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாரு அப்படின்னும் போது இதுக்கேற்ற நம்ம இதை மாத்தணும்ல. 12% தான் எக்ஸாம் பண்ணணும், ஃபுல்லி நாட் டாக்ஸபிள் பண்ணக்கூடாதுல்ல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்கான் உங்களுக்கு என்னென்ன டிரான்ஸ்பர் பேலன்ஸ், கன்வர்ஷன் ஆஃப் யூஆர்பிஎஃப் டு ஆர்பிஎஃப். ஸோ இந்த மாதிரி இருந்தா எப்படி வந்து சம்ம வந்து நாங்க சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ இது உள்ள போய் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நோட் மட்டும் நான் படிக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் ஒருக்கா படிச்சு பாருங்க. On taxability of such conversation, assessee cannot claim 89(1). ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னா அசசியால 89(1) கிளைம் பண்ண முடியாது. 89(1) இஸ் நத்திங் ஒரு ரிலீஃப். அதை நான் செக்ஷன் சி படிக்கும்போது சொல்லி தரேன். அதாவது பார்ட் சி உங்களதுல ரிலீஃப் அப்போ வரும்போது உங்களுக்கு புரியும் அது என்னன்னு. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். இந்த சம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகே, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா இந்த சம்ம? பே ஸ்கேல் இருக்கு, பே ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். உங்களுக்கு புரியுதா பாருங்க. பே ஸ்கேல் நான் சொன்னேன் இல்லையா? இப்போ 5,000ல இருந்து 8,000 வரைக்கும் பே ஸ்கேல் எப்படின்னா 5,000 இருக்கா, வருஷம் வருஷம் 1,000 ஆட் பண்ணிட்டே வரணும். 1,000 ஒன்ஸ் அது 8,000 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 1,500 ஆட் பண்ணும். 1,500 1,500 1,500 14,000 ரீச் ஆகுற வரைக்கும். அதுதான் பே ஸ்கேல். ஞாபகம் இருக்கா பே ஸ்கேல் உங்களுக்கு? ஸோ அதை வச்சு வருஷம், இதுலயும் டேட் ரொம்ப முக்கியம். டேட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வர கீழே கூப்பிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. வித்தின் 5 மினிட்ஸ் நான் வரேன், வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு.
ஓடி வந்துட்டேன்டா. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 33 இல்லையா? So illustration 33, Mr. Sharma is appointed as the accountant of ABC Limited. Okay, as on 1/4/2020. Okay. 2020ல வந்து போடுறாங்க. Since then he is working with the same company. The salary structure and increment details are as under. Okay. This salary structure. இப்போ வந்து 1/4/2020 நல்ல வேலை 1/4/2020 கொடுத்துட்டோம். அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இயர் வைஸ் நம்ம எடுக்கும்போது ப்ராப்ளமேட்டிக்கே வராது. 1/4/2020. ஆ அண்ணா சாரிண்ணா, ஒரே நிமிஷம். அது போன சம் 32 இல்லஸ்ட்ரேஷன் இல்லைண்ணா. 32. எனக்கு ஒன்னே ஒன்று, அந்த கமிஷன் அவங்க வந்து 2000 அப்படின்னு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிருக்காங்கண்ணா. அப்படின்னா அதை வந்து எடுத்துக்க கூடாதாண்ணா? அது மட்டும் கமிஷனுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாதுன்னா ஃபார் சேலரி கால்குலேஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்க கூடாது. அதாவது இப்போ சேலரி உள்ளே சம்பளம் எடுத்துக்கிறோம், பட் அந்த அந்த ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்க கூடாதான்னு கேட்குறேன். ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கால்குலேஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல, இதுக்கு அண்டர்ல நம்ம சேலரிக்கு அண்டர்ல இப்போ கிராஜுவிட்டி கால்குலேஷன் பண்ணுவோம், பென்ஷன் கால்குலேஷன் பண்றோம், அதுக்கு எல்லாத்துக்குமே சேலரி எடுப்போம். இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் அப்படின்னும் போது அங்க இடத்துல ஒரு சேலரி கால்குலேட் பண்ணுவோம். அந்த சேலரில இருந்து 15% அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த கால்குலேஷனுக்குமே இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு கொடுத்திருந்தா எடுத்துக்கவே கூடாது. டர்ன் ஓவர் கொடுத்து அதுல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருந்தா தான் எடுத்துக்கணும் அந்த கால்குலேஷனுக்கு. ஓகே, பெர்சன்டேஜ்னா அந்த கமிஷனுக்கு மட்டும் பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலாம். கமிஷன் பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணா டர்ன் ஓவர் கொடுப்பான் அவனே. ஓகே ஓகே ஓகேண்ணா. அது மட்டும் கால்குலேஷன் பர்பஸ்க்கு எடுத்துப்போம். ஆனா ஒரிஜினல் சேலரி கால்குலேட் பண்ணும்போது, அதாவது நம்ம அந்த கால்குலேஷன் பர்பஸ் எல்லாம் முடிச்சு மறுபடியும் கிராஸ் சேலரி ஒரு கால்குலேட் பண்ணுவோம் அகைன் வந்துட்டு. அப்படி கால்குலேட் பண்ணும்போது கமிஷன் எவ்வளவு கொடுத்துருக்கணும் அந்த கமிஷன் டைரக்டா எடுத்துக்கலாம். அப்போ ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் டர்ன் ஓவர் எடுக்குமான்னு கேட்டா அப்போ அதெல்லாம் தேவைப்படாது. அதுதான் இங்க பண்ணிருப்பான். ஓகேண்ணா டன்ண்ணா. ஓகே பாலா. அடுத்து 33. ஓகே, ஸோ இதுல 20 1/4/2020. ஸோ 1/4/2020 அப்படின்னும் போது இதுல இருந்து 31st March 2021 இது ஒரு வருஷம். நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்க்கு போடுறேன். அதுக்கப்புறம் 1/4/2021 to 31/3/2022 இது ஒரு வருஷம். சரி போ, யாரும் கேட்கல. ரிசல்ட் 1/4/2022 to 31/3/2023 இது ஒரு வருஷம். 1/4/2023 to 31/3/2024. 1/4/2024 to 31/3/2025. இது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். ஓகேவா? இந்த எரர் இப்படி வர்றத நான் எப்படி போக வைக்கிறது? ஓகே, ஸோ இப்போ பேசிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அண்டர் பே ஸ்கேல்ல. பே ஸ்கேல் ஓகேவா? ஸோ இப்போ பே ஸ்கேல்ல பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரோட பேசிக்ஸ் எவ்வளோ? 5000 இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வருஷத்துல அவர் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருப்பாரு அப்படின்னா 5000 ரிசீவ் பண்ணிருப்பாரு. இந்த வருஷத்துல 5000 ரிசீவ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அடிஷ்னலா பிளஸ் 1000 வந்திருக்கும். பே ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 1000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்ப இந்த இடத்துல 6000 ரிசீவ் பண்ணிருப்பாரு. அடுத்த வருஷம் மறுபடியும் 1000 ஆட் ஆயிருக்கும். அப்ப இந்த வருஷத்துல 7000 ரிசீவ் பண்ணுவாரு. அடுத்து மறுபடியும் பிளஸ் 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்க 8000 ரிசீவ் பண்ணிருப்பாரு. அடுத்த வருஷம் 8000 ரீச் ஆயிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா 1500. அப்போ இந்த இடத்துல 9500 ரிசீவ் பண்ணிருப்பாரு இந்த வருஷத்துக்கு பேசிக். கரெக்டா? சோ இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்து இதுல அடிஷனலா இன்னும் ஒரு வருஷம் சேர்த்துக்கிறேன். 1/4/2025 to 31/3/2026 வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். 2021 2023 24 25. ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்கும் போது அடிஷனலா இப்போ இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? மறுபடியும் ஒரு பிளஸ் 1500 போயிட்டு இங்க 10,000 11,000 வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் பே ஸ்கேல். இதுதான் பே ஸ்கேல். ஸோ இதே மாதிரி டிஏக்கும் கால்குலேட் பண்ணுவோமா? இப்போ டிஏ கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நான் இங்க பக்கத்திலேயே கால்குலேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வருஷம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல.
இங்கேயே கால்குலேட் பண்றேன். டிஏ எவ்வளவு கொடுத்துருந்தான்? டிஏ வந்து 3000 3,500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ த சேம் வே 3,000 அடுத்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 500 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 3,500 அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 500 இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் 3,500 அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 500 இன்க்ரீஸ் ஆகும். 4,000 ஒன்ஸ் 4,000 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்கான்? இப்போ 5,000 வரைக்கும் போகணுமா? 5,000 வரைக்கும் போனோம். 5,000 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா then we increase it to 1,000. அப்போ அகெயின் plus 500 4,500 plus 500 5,000. இப்போ இன்னும் ஒரு வருஷம் நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் 2027 வரைக்குமா போகுது? சரி பார்ப்போம், போவோம். ஓகே, ஸோ இப்போ இத்தனை வருஷத்துக்கு வருது அப்படின்னா ஆவேசா மறுபடியும் இங்கே ஒரு ப்ளஸ் 1,500 ஆட் ஆகும். 11,000 12,500 வரும். ஆப்வியஸா இங்க வந்து இப்போ 1,000 ஆட் ஆகும். அப்போ இங்க 6,000 வரும். ஓகே, இதுதான் பே ஸ்கேல். இன்க்ரிமெண்ட் படி நம்ம பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பே ஸ்கேல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த வருஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து என்னன்னா, he and his employer contribute unrecognized provident fund 14% of basics and DA. பேசிக்ஸும் டிஏவியும் சேர்த்து 14% போடுறாங்க. 12% மேலதான் இருக்கும் மேக்ஸிமம் எப்பவுமே. அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. அது உங்க லால வரும். ஃபேக்டரிஸ் ஆக்ட் அப்புறம் அந்த போனஸ் ஆக்ட்லாம் நீங்க படிப்பீங்க. அந்த ஆக்ட்ல இதெல்லாம் வரும். ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 14% வந்து பாத்தீங்கன்னா கட்டுறாங்க. எவ்ரி இயர் 9% இன்ட்ரெஸ்ட். ஓகே, இவங்க கட்டுற இந்த 14% இருந்து 9% இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரெடிட்டட் டு சச் ஃபண்ட். அந்த ஃபண்ட்ல வந்து 9% இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஆஸ் ஆன் 1/4/2022 2022 என்ன நடக்கிறது? The fund get recognition. Recognition. So அந்த ஃபண்ட் என்ன ஆகுதுன்னா ரெகக்னைசேஷன் ப்ராவிடன்ட் ஃபண்டா மாறுது. which means RPF மாறுது. ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம்? 2021 2022 2 வருஷம், 2 years. 2021 21 22 இப்படி போட்டதான் உங்களுக்கு 2 years வரும். ஆனா இது ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் தான் சொல்லிட போறீங்க அதுக்கப்புறம். ஏன்னா அவன் ஜாயின் பண்ணது எப்போ? 2020ல. கரெக்டா? 2020ல ஜாயின் பண்றான் அப்படின்னா 2020ல இருந்து 21 வரைக்கும் ஒரு இயர், 2021ல இருந்து 22ல தான் எண்ட் ஆகுது. ஓகே, 22 which means 31st March 2022 தான் இது. கரெக்டா? சோ இந்த 2 வருஷம் 2 years. ஓகே, 2 years என்னவா இருக்கு அப்படின்னா அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டா இருக்கு 2 yearsக்கு. ஓகே, hence the accumulated balance in URPF was transferred to RPF. சரிங்கோ, comment the tax treatment of such transfer ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் 2020 21 21 22 இந்த 2 வருஷம் என்னவா பாருச்சு? URPF அப்படின்னு இருந்துச்சா? ஓகே, URPF அப்படின்னும் போது 2020 21 நம்மளோட சேலரி எவ்வளோ? 2020-21 நம்மளோட சேலரி 5,000, இங்க ஒரு 3,000. அப்போ என்ன பண்ணலாம்? $5,000 into 12, 3,000 into 12, 60,000, 3,000 30, 36,000, 96,000. ரைட்? ஓகே, இதுல 14% தான் என்ன பண்றாங்க? URPF கட்டுறாங்க. எவ்வளவு வருது அங்க? 60,000, 36,000, 14% URPF கால்குலேட் பண்ணோம்னா 13,440 அப்படின்னு வரும். கரெக்டா? URPF மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா he and his எம்ப்ளாயரும் 14% கான்ட்ரிபியூட் பண்றாரு, அவரும் 14% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டும் அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல அவரால் ஏடிசி அவருக்கு எலிஜிபிள். அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஏடிசி நாட் எலிஜிபிள். யாருக்கு? எம்ப்ளாயிக்கு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பாருங்க,
எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஏடிசி இங்க நாட் எலிஜிபிள் ஏடிசி. ஓகே, பட் யூஆர்பிஎஃப் எம்ப்ளாயர்து இங்க நாட் டாக்ஸபிள், இங்க 12% தான் எக்ஸம்டட். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்கோம், கான்ட்ரிபியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இன்ட்ரெஸ்ட் பக்கம் வரல, இன்ட்ரெஸ்ட் பக்கம் தனியா வருவோம். ஓகேவா? அடுத்து 2021-22 இதுலயும் யூஆர்பிஎஃப் தானே இருந்துச்சு. அப்போ 2021-22ல நம்மளோட சேலரி எவ்வளோ? 2021-22 2021-22ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6,000 3,500. கரெக்டா? 6,000 into 12 3,500 into 12 எவ்வளவு வருது? 60,000 72,000 35,000 3,500 38,500 39,000 plus 3,000 42,000 0004 August 11 1,14,000. So 1,14,000 இருக்கா பாருங்க. 72 42,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்க 14% எடுத்தீங்க அப்படின்னா 15,960 அப்படின்னு வரும். கரெக்டா? இது வரைக்கும் யூஆர்பிஎஃப் வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? ஸோ 2 வருஷம் யூஆர்பிஎஃப்ல எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு இருக்கு. இது ரெண்டுமே நாட் டாக்ஸபிள். லாஜிக்கலா ஓகேவா? நாட் டாக்ஸபிள். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2022ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? ஆர்பிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆர்பிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் எந்த வருஷத்துக்கு முதல்ல கேட்கறான்? அசஸ்மெண்ட் ஏரியா கொடுக்கலையா? சரி, ஓகே, அவங்க கொடுக்கல, பட் இவங்க அசைன் பண்ணிருப்பாங்க. எப்படி அசைன் பண்ணிருக்காங்க நம்ம செக் பண்ணுவோம். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்பிஎஃப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, ஆர்பிஎஃப் அப்படின்னு மாறுச்சுன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். என்ன பாயிண்ட்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பின்னாடி இருக்கிறதுலயும் போயிட்டு டாக்ஸ் வந்து எப்படி இருக்கோ அப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். நான் ரீசெண்டா இப்போ ஒர்க் பண்ணும் போது நான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து செக்லிஸ்ட் ஒன்று வரும் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்றதுக்கு. நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணதுக்கு அது ஒன்று வரும். அந்த இம்போர்ட்ல வந்து HSNலாம் மஸ்ட். அந்த HSN கோடு பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி எவ்வளோ நாங்கள் பார்ப்போம். ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது 18% அப்படின்னு இருந்துச்சு. லெசன்ஸ் 18% வந்துச்சு. பட் அவங்க வந்து பில் ஆஃப் என்ட்ரில அதாவது செக்லிஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 12% போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆயிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி HSN வந்து 18% வருது, நீங்க ஜிஎஸ்டி வந்து 18% வருது, நீங்க 12ன்னு போட்டிருக்கீங்க. பட் வந்து ப்ரீவியஸ் ஷிப்மெண்ட்டுக்கு எல்லாமே 12 இருக்கு. பட் இப்போ நாங்க வந்து டாக்ஸ் போர்ட்டல்ல பார்த்தோம் அதுக்கு 18% இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணோம்னா 18% நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம். எங்களுக்கு 18% கட்டிடுங்க, ஏன்னா நம்ம கம்மியா கட்டினாதான் ஷிப்மெண்ட்டை புடிச்சு வச்சிருவோம், ஃபைன் போடுவோம். அதிகமா கட்டினா ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால நாங்க என்ன பண்ணோம் 18% நீங்க மாத்திருங்க 12க்கு பதிலா அப்படின்னு சொன்னோம். அவன் என்ன சொன்னானா, சார் இப்போ நான் 12க்கு பதிலா 18 மாத்தினேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஷிப்மெண்ட் எல்லாமே நீங்க 12ல தான் பண்ணிருக்கீங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் அதை 18 மாத்திட்டேன் அப்படின்னா அவனுக்கு ப்ரீவியஸ் ஷிப்மெண்ட்லாம் செக் பண்ணுவானுங்க. அது எல்லாத்துக்கும் நீங்க அப்போ 12 கட்டிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் நீங்க 18 கட்டுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் புரியுதா? நாங்க ஏகப்பட்ட ஷிப்மெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ அந்த ஷிப்மெண்ட் எல்லாம் கிளறுவானுங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போய் கிளறி 6% எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராவா கட்ட சொல்லுவானுங்க. அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போயிட்டு அங்க பேலன்ஸ் இருக்கிறதுக்கு இப்ப கட்டணும். இப்ப எப்படி அதை மாத்தணும்? இப்ப மட்டும் உனக்கு தெரிஞ்சது இல்லையா? அப்பவும் அது பண்ணிருக்கணும் இல்லையா? அப்ப அதையும் சேர்த்து மாத்துங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. புரியுதா? இது புரிஞ்சுதா நான் சொல்ல வந்தது என்னன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போய் மாத்துறது எப்படின்னு. இப்ப மாத்தணும்னா ப்ரீவியஸா பண்ண ஷிப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். நாங்க பயந்துட்டு அப்ப 12 போட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஒரு ஐடியா பண்ணோம், அதிகமா தானே கட்டுறோம், அவன் 12 போட்டிருக்கா, நம்மளே 18 கட்டுறோம் அப்படின்னு நான் திங்க் பண்ணோம். சரி, ஓகே 18 கட்டினா ஒரு பிரச்சனையும் வராது. அவன் நம்மளுக்கு மேல திங்க் பண்ணி நீங்க 18 கட்டினீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிப்மெண்ட்டுக்குலாம் டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ தட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ஓகே, த சேம் வே இப்போ ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சாரி அன்ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டா மாறுது அப்படின்னா இதுல எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸாம்டட்? 12% வரைக்கும் எக்ஸாம்டட். ஆனா நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் 14% எடுத்திருக்கோம். அப்போ பேலன்ஸ் 2% வந்து நம்ம எக்ஸாம் பண்ணோம் இல்லையா? நீங்க இது இப்படி பண்ணாலும் ஓகே, இல்ல டைரக்டா வேற மாதிரி பண்ணாலும் ஓகே. விச் மீன்ஸ் 13,440 அப்படிங்கிறது 14%க்கு இன்டூ 2%க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டா உங்களுக்கு டைரக்டா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா? ஏன்னா 12% வரைக்கும் எக்ஸாம்டட் அப்படின்னா 14% minus 12
பேலன்ஸ் இருக்க 2% வந்து என்ன பண்ணணும், டாக்ஸபிள் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டாக்ஸபிள் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இதை போடுறேன். டைரக்டா நீங்க அந்த அமௌண்ட் எடுத்து டிவைடட் பை 14% இன்டூ 2%, டிவைட் பை 14 இன்டூ 2 போட்டா கூட ஓகே தான். போட்டீங்கன்னா உங்களுக்கு இது டிஃபரன்ஸ் கிடைக்குதா? ஒன் த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ டிவைடட் பை 14 இன்டூ 2, 1920. So the same way இங்கேயும் 15,960 divided by 14 into 2. ஏன் 2% நம்ம taxable பண்றோம்னு புரியுதா? ஏன்னா 14% நம்ம கட்டியிருக்கோம், ஆனா 12% வரைக்கும் தான் exempted. அப்போ பேலன்ஸ் இருக்க 2% நான் taxable பண்றோம், அதனால நான் இங்க அதை taxable பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க மறுபடியும் 12% எடுத்துட்டு இந்த ரெண்டு அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சு இல்லையா, அதுல 12% எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இதான் கிடைக்கும். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். அப்போ இப்போ இதை நான் என்ன பண்ணும், ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல டாக்ஸ் பண்ணும். இந்த 4200 நான் டாக்ஸ்ல வந்து காட்டணும். எந்த வருஷத்துல? கீழே அவனே கொடுத்துருக்கான், அசஸ்மெண்ட் இயர் 2023-24. அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2022-23. ஓகேவா? 2022-23 வரைக்கும் தான் நம்ம போடணும். இப்போ நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோம்? 2021-22 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த வருஷம் வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் நம்ம போடணும். லெசன்ஸ் நம்ம இப்போ இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இருக்கோம், அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படி அசம்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? யூஆர்பிஎஃப்ல தான் இருக்கு. சாரி, இது ஆர்பிஎஃப்ல இருக்கு இந்த வருஷத்துக்கு. இந்த வருஷத்துல அது ஆர்பிஎஃப் மாறிடுச்சு இல்லையா? ஸோ இந்த வருஷத்துல ஆர்பிஎஃப் இருக்குது. ஸோ இப்போ ஆர்பிஎஃப் இருக்கு அப்படின்னும் போது ஆர்பிஎஃப் கால்குலேஷன் என்ன? 7,000 into 12. அங்க என்ன இருக்கு? 4,000 into இல்ல நீங்க 14 போட்டாலும் சரி 12 போட்டாலும் சரி. சாரி 12 மந்த் தானே, இது பர்சன்டேஜ் தானே அது. சாரி, நான் கரெக்டா தான் போறோம். into 12. அதே மாதிரி இங்கேயும் into 12. 70,000, 84,000, 40,000, 48,000, 0, 0, 0, 12, 1, 12, 13. ஸோ 1,32,000 into நீங்க இங்க 14% எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14% எடுத்துக்கோங்க. 1,32,000 into 14%, 18,480. இவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு யாரு? எம்ப்ளாயர். இதுல 12% வந்து எக்ஸாம்டட். அப்போ மறுபடியும் 1,32,000 into 12% எவ்வளவு வருது? 1,32,000 into 12%, 15,840. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு டாக்ஸபிள் தெரிஞ்சிடும். 18,480 minus 15,840, 2,640 நீங்க வந்து என்ன பண்ணணும்? டாக்ஸபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப் டு சேலரி, அப் டு ஹெட் சேலரி வரைக்கும் பாக்குறோம். அப் டு ஹெட் சேலரி வரைக்கும் பாக்குறோம் அப்படின்னா சேலரியில எது மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும்? எம்ப்ளாயர் ரிலேட்டட் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும். எம்ப்ளாயர்ஸ் மட்டும் தான். எம்ப்ளாயி ரிலேட்டடா எதுவும் வராது, ஏன்னா இது டிடக்ஷன் சாப்டர்ல வரும். 80C டிடக்ஷன்ஸ்ல நீங்க பாப்பீங்க. அதனால நம்ம இதை பத்தி பாதர் பண்ணிக்க வேண்டாம், இதை பத்தி மட்டும் பாதர் பண்ணா போதும், எம்ப்ளாயர் பத்தி. அப்போ எவ்வளவு வந்துச்சு? 2,640 வந்துச்சு இல்லையா நம்மளுக்கு ஆன்சர்? அங்க த சேம் ஆன்சர் 2,640 போட்டிருக்கானா? இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம்? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல கண்டுபிடிச்ச ஆன்சரையும் இதையும் ஆட் பண்ணோம். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 4,200 பிளஸ் 2,640. ஆனா இப்போ இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துச்சுன்னா அது என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான் கட்டுறான்? 9% தான் கட்டுறான் எவ்ரி இயர். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வரைக்கும் எக்ஸாம்ஷன் இருந்துச்சு? 9.5% வரைக்கும் எக்ஸாம்ஷன் இருந்துச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகேவா? இதோ கொடுத்துருக்கான் அந்த பாயிண்ட். 9% தான், லிமிட்குள்ளதான் இருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆப்வியஸா என்ன ஆகாது? டாக்ஸபிள் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் பத்தி பாதர் பண்ணிக்க வேண்டாம். அப்போ அசஸ்மெண்ட் 2023-24 எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? இவ்வளவு ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும், 8,640க்கு ஆஸ் பர் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போயிட்டு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? இந்த சம் புரியுதா? பே ஸ்கேல் பார்த்தோம். பே ஸ்கேல் பார்த்துட்டு எவ்வளவு எக்ஸம்ஷன் பண்ணோம், எவ்வளவு லிமிட் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா மறுபடியும் என்னன்னு ஒரு ரீகால் பண்ணோம். ஞாபகம் வந்துருச்சா? சம் ஓகேவா? ஏதாவது கன்ஃபியூஸ்டா இருக்கா? நத்திங். கரெக்டா?
ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்காது. இந்த 7,50,000 அப்படிங்கிற இந்த பாயிண்ட். ஓகே, இது எப்படி பார்த்தாலும் 7,50,000 தாண்டாது. இந்த பாயிண்ட்க்கு வந்து சம்ஸ் எதுவும் இருக்காது. நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், டைரக்டா 7,50,000 ஞாபகம் வச்சுக்கணும். இது மூணுத்தையும் சேர்த்து அப்படின்னும் போது ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 12% எக்ஸாம் பண்றீங்க அப்படின்னா 7,50,000 மேல போயிருக்க கூடாது. மைட் பி ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றது ரேஷியோ பேஸ் பண்ணி எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓவரால் வேல்யூ வச்சு. ஸோ இதை எக்ஸாம் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 7,50,000 மேல போச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம்ஷன் கிடைக்காது. ஃபுல்லி டாக்ஸபிள். 7,50,000 மேல போயிருக்கு அப்படின்னா 12% அப் டு 7,50,000 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் 7,50,000 மேல போனா ஃபுல்லி டாக்ஸபிள் தான் ஆகும். ஏன்னா இந்த 80CCDன்னு சொல்லுவான் டிடக்ஷன்ல. ஆனா டிடக்ஷன் லிமிட் பண்ணிட்டான். 1,50,000 வரைக்கும் தான் உங்களோட டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் 80C அண்டர்ல. 80C சீரீஸ்ல எல்லாமே உங்களால 1,50,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். அந்த சி சீரீஸ் அப்படி 80D அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுல சி சீரீஸ்ல எதுவா இருந்தாலும் சி சீரீஸ்ல ஏகப்பட்ட எக்ஸாம்ஷன் டிடக்ஷன்ஸ் வரும். அந்த டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லிமிட் பண்ணிருப்பான். அதுவுமே 1,50,000 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல இந்த சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்றது எது சொல்றேன்னா உங்களோட டெர்மினல் பெனிஃபிட்ஸா இருக்கட்டும் இல்ல ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் ஆனிவேஷன் தான். கடைசி காலத்துல கிடைக்கிறதா சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனிவேஷனா ஒரு அமௌண்ட் பல்கா கொடுக்குறாங்க அப்படின்றத சூப்பர் ஆனிவேஷன். ஸோ இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 7,50,000 தாண்டாது. இன்கேஸ் 7,50,000 தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிடக்ஷன்ஸ் கிடைக்காது, எந்த விதமான எக்ஸம்ஷன் கிடைக்காது ஃப்ரம் தட் 7,50,000. ஸோ எக்ஸஸா இருக்கிறது எப்படி பார்த்தாலும் அது டாக்ஸபிள் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா ஒரு லிமிட் சொல்லியிருக்கான் உங்களுக்கு. 7,50,000 தான் அந்த அக்ரிகேட் லிமிட் வந்து அந்த அசசி வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த அசசிக்கு அவ்வளவு லிமிட் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிமெம்பர் பண்ண சொல்லியிருக்கான். 7,50,000 மேல போச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி பார்த்தாலும் ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ அவன் சொல்லியிருக்கிறது என்னன்னா வெறும் 7,50,000 மேல தாண்டக்கூடாது, இந்த பாயிண்ட்டை ரிமெம்பர் பண்ணிக்கங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஓகே, சோ அதை வச்சு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லல. மொத்தமா 7,50,000 தாண்டக்கூடாது. நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்கனாலும் 7,50,000 தாண்டாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு இது வச்சிருப்பான். என்ன சொல்லுவாங்க, அதை ட்ராப் வச்சிருப்பான். ஓகேவா? அந்த ட்ராப்ல என்ன ஆகும் அப்படின்னா அது 7,50,000 தாண்டாது. அந்த ட்ராப்லயே அது விழுந்துரும். டக்கு அந்த ட்ராப்ல அது விழுந்துரும். 7,50,000 அது ஆப்வியஸா தாண்டாது. பட் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். எதுக்கோ ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்ணிக்கணும். இன்கேஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 7,50,000 தாண்டி நம்ம எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிட்டே போறோம் அப்படின்னா அப்ப அங்க நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் ரிமெம்பர் சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த பாயிண்ட் இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப் டு திஸ்?